chi ஸ்கொயர் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஸ்டின் வந்து இது எதுல கேட்டிருக்காங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி எஸ்என்எம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல நவம்பர் டிசம்பர் கொஸ்டின் பேப்பர் 2023 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற ஒரு கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 11ல செகண்ட் சப்டிவிஷன்ல இருக்கு இந்த கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து they are testing a new arc welding technique classified wells both with respect to appearance and x-ray. ஸோ மேலே அப்பியரன்ஸ் இருக்கு, இந்த பக்கம் எக்ஸ்ரே இருக்கு. நம்ம வந்து இது என்னன்னு டெஸ்ட் பண்ணோம்னா இதோட இண்டிபெண்டன்ஸ் செக் பண்ண போறோம். ஆல்ஃபா லெவல் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஏபின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். லெட் ஏ பி த appearance and BB appearance and BB the X-ray. இப்படின்னு ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். H நாட் நல் ஹைபோதிசிஸ்ல என்னன்னு எடுத்துக்கிறோம்னா A and B are independent, ரெண்டுமே இண்டிபெண்டன்ட்னு எடுத்துக்கிறோம். அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ்ல மாத்தி எடுக்கணும். A and B are not independent. ஓகே, இதுக்கப்புறமா நம்ம டேபிளுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி டேபிள் போடணும். அடுத்தது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி டேபிள். அதுக்கப்புறமா தான் நம்ம chi ஸ்கொயர் கால்குலேஷனுக்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி டேபிள். அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி டேபிள். இந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி டேபிளுக்கு நம்ம ஏபின்னு இப்ப டினோட் பண்ணிட்டோம்ல. மேல இருக்க அப்பியரன்ஸை ஏன்னு எடுத்துக்கிட்டோம், இந்த பக்கம் இருக்கிறத பின்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்ரேவை பின்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப ஏபி பேட்டர்ன்ல தான் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ இது ஏவும் இங்க பியும், ஹாரிசாண்டலா ஏ, வெர்டிகலா பி. இங்கேயும் நமக்கு என்னென்ன இருக்கு, பேட் இருக்கு, நார்மல் இருக்கு, குட் இருக்கு. இத வந்து எப்படி டினோட் பண்ணலாம்னா B1 B2 B3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க மேல ஏன்றது அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ்ல நமக்கு என்ன இருந்தது, பேட் இருந்தது, நார்மல் இருந்தது, குட் இருந்தது. இத வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா A1 A2 A3 அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம இப்ப இந்த A1 B1 இல்லாம கூட நம்மளால டேபிள் ஃப்ரேம் பண்ணி எழுத முடியும். உள்ள இருக்கிற வேல்யூ வந்து கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற வேல்யூ ஃபில் பண்றேன். 20 13 7, இங்க 7 51 and 12. அடுத்த வேல்யூ 3 16 21. இப்போ இதுக்கு நம்ம டோட்டல் கால்குலேட் பண்ணணும். ரெண்டு பக்கமும் நமக்கு டோட்டல் வேணும். வெர்டிகலாவும் டோட்டல் வேணும், ஹாரிசாண்டலாவும் டோட்டல் வேணும். வெர்டிகலா A1ஓட டோட்டல் எடுக்கும்போது 40, A2க்கு டோட்டல் எடுக்கும்போது 70, இங்கேயும் டோட்டல் 40. இப்போ வெர்டிகலா எடுத்துட்டோம். ஹாரிசாண்டலா அடுத்தது பாருங்க 20 plus 7 plus 3, அதோட டோட்டல் எடுக்கும்போது அகைன் நமக்கு 30 வரும் இங்க. அண்ட் அடுத்த ரோக்கு நமக்கு என்ன வருதுன்னா 80 அண்ட் லாஸ்ட் ரோல நமக்கு 40. இப்போ நம்ம ரெண்டு பக்கம் எப்படி ஆட் பண்ணாலும் ஒரே டோட்டல் வரணும். நமக்கு 150 வருது. இதுதான் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி டேபிளுக்கு போறோம். ஸோ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி டேபிள். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி டேபிள்னு போட்டுட்டு இப்போ நம்ம ஃபுல்லா எழுதணும்னு அவசியம் கிடையாது. அந்த பேடு நார்மல் அதுவும் எழுதிக்கலாம், இல்ல வெறும் A1 A2 A3ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து A1 A2 A3 இப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் B1 B2 B3. இப்போ இந்த இடத்துக்கான வேல்யூ வரணும்னா என்னென்ன வந்து மர்ஜ் ஆகணும், A1ம் B1ம் வந்து மர்ஜ் ஆகணும். போன டேபிளுக்கு போங்க. லாஸ்ட் டேபிள்ல இருக்கிற இந்த A1ஓட டோட்டல் A1ஓட டோட்டல் 40. நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன். A1ஓட டோட்டல் அண்ட் B1ஓட டோட்டல். டோட்டலை மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை கிராண்ட் டோட்டல். கிராண்ட் டோட்டல்ன்றது இந்த 150. 40 into 30 by 150. நான் இப்போ இதுதான் கீழே எழுத போறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு என்ன வேணும் எனக்கு, 40 into 30 divided by 150. அப்ப அடுத்து அதோட வேல்யூ என்ன கிடைக்குது எனக்குன்னா 8ன்னு கிடைக்குது, ஈக்குவல் டு 8. அப்ப அடுத்தது வேல்யூக்கு என்ன வந்திருக்கும் எனக்கு
அதுக்கு இங்க 40 தான் வந்திருக்கும். பட் இங்க நெக்ஸ்ட் வேல்யூ 80க்கு வந்திருக்கும். இந்த 30க்கு வராம 80. சாரி. ஓகே. இந்த 13க்கு வேணும்னா எனக்கு இந்த 40, இங்க இருக்கிற இந்த 80, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ஒவ்வொரு வேல்யூக்கும் அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 13க்கான வேல்யூ இங்க 40, அதுல கீழே பார்த்தீங்கன்னா 40 டோட்டல், சைடில் பார்த்தீங்கன்னா 80. ஸோ 40 into 80 divided by 150. 40 into 80 divided by 150, இதோட வேல்யூ 21 point something. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 21 எழுதலாம். இங்க கிராண்ட் டோட்டல் எனக்கு 40 தெரியும். இந்த 40ல இந்த ரெண்டையும் நான் வந்து மைனஸ் பண்ணிட்டா இந்த B3யோட வேல்யூ தெரிஞ்சிடும். 8 plus 21ன்றது 29. அப்ப இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும்? 11 தான் இருந்திருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் தேர்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ A2க்கு போயிருங்க. A2ஓட வேல்யூ என்ன அர்த்தம்? அதோட இந்த டோட்டலும் இந்த டோட்டலையும் எடுக்கணும். ஸோ 70 into 30 divided by 150. 70 into 30 divided by 150ன்றது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 14. இப்போ இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சு. இதோட இங்க இருக்கிற டோட்டலும் நமக்கு ஏற்கனவே தெரியும்ல. டோட்டலை ஃபர்ஸ்ட் எழுதிப்போமா? டோட்டல் வந்து 40, 70, 40. இந்த பக்கம் டோட்டல் ஹாரிசான்டல் டோட்டல் நமக்கு 30, 80 and 40. இப்போ 8 plus 14 22, டோட்டல் வந்து 13 கொடுத்துருக்காங்க. ஸோ 22 அதில் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது 8. அப்போ இந்த இடத்துல எனக்கு 8 வரும். இப்போ A to B2 இந்த வேல்யூக்காக பாருங்க. A to B2க்கு என்ன எடுக்கணும்? 70 into 80 divided by 150. So 70 into 80 divided by 150 யோட வேல்யூ 37. ஸோ இந்த இடத்துல எனக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சு 37. இந்த ரெண்டு வேல்யூ இருந்ததுன்னா நான் டோட்டல்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிப்பேன். 14 plus 37 அப்படின்றது என்ன வரும்னா 40, 51 இருக்கு. 51ல 70 நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்றோம். 70ல 51 சப்ட்ராக்ட் பண்ணா இட் இஸ் 19. அண்ட் இப்போ இந்த வேல்யூவை யூஸ் பண்ணி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 21 37 ஆட் பண்ணிட்டு 80ல அதை சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சப்ட்ராக்ட் பண்ணா 22. இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சாலே நம்ம மூணாவது வேல்யூவை ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். 8 22 ஆட் பண்ணா 30, 30 இந்த 40யோட சப்ட்ராக்ட் பண்ணா 10. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியும் போட்டாச்சு. ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கு? அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி இருக்கு, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இருக்கு. இப்போ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம சை ஸ்கொயர் டேபிளுக்கு போறோம். So chi square டேபிளுக்கு to find chi square, இதுக்கு என்னென்ன தேவை எனக்கு? observed frequency, expected frequency, observed minus expected whole square, and lastல observed minus expected whole square divided by E. இதுதான் நம்ம calculate பண்ண போறோம். So observed frequency லைனா எழுதிருங்க. first column value 20, 13, 7, 7, 51, 12 and அடுத்த வேல்யூ 3, 16, 21. So 3, 16, 21. அடுத்தது expected frequency. expected frequency ஓட வேல்யூ 8, 21, 11, 14, 37. அப்படியே லைனா எழுதிட்டே வந்துருங்க. 19, 8, 22 and 10. இப்போ O minus E நம்ம கால்குலேட் பண்ணோம். O minus E கால்குலேட் பண்ணும்போது 12 minus 8 minus 3 minus 7 14 minus 7 minus 5 minus 6 and இங்க 11. இதுக்கு ஹோல் ஸ்கொயர் எடுக்க போறோம். இதுக்கு ஹோல் ஸ்கொயர் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 144, 64, 9, 49, 196, 49. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கிளியரா அதை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டே வாங்க. 25, 36, 121. இப்போ லாஸ்ட் காலம் வந்து O minus E ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை E. டிவைடட் பை ன்றது இதால டிவைட் பண்ணோம். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியால டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 18, 3.05,
1.45, 3.50, 5.30. ஸோ ஒன்னொன்னா கால்குலேட்டர்ல டிவைட் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 2.58 நீங்க டிவைட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. 3.13, 1.64, இங்க 12.1. இதோட டோட்டல் 50.74. இதுதான் நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ. ஸோ கால்குலேட்டட் வேல்யூன்றது 50.74. அடுத்தது டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூக்கு எனக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தெரியணும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றது m-1 into n-1. m-1ன்றது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் n-1ன்றது நம்பர் ஆஃப் காலம். ரெண்டுமே 3 தான். ஸோ 3 - 1, 3 - 1, 2 into 2 which is 4. இப்போ 4ல 5% பார்க்கணும். ஸோ இங்க இருக்கு 4. இந்த 4ல 5%. 5% 0.50. இதோட வேல்யூ 9.488. ஸோ டேபிள் வேல்யூ ஈக்குவல் டு 9.488. இப்போ நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ வந்து டேபிள் வேல்யூவை விட அதிகமா இருக்கு. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூ. அதிகமா இருக்கிறதுனால H0 இஸ் ரிஜெக்டட். H0 ரிஜெக்டட்னா என்ன அர்த்தம்? H0ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ரெண்டும் இண்டிபெண்டன்ட்னு சொல்லியிருந்தோம். இப்போ இது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நல் ஹைபோதசிஸ் தான் நம்ம அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு. இட் மீன்ஸ் A and B ஆர் டிபெண்டன்ட். இது இண்டிபெண்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டோம், அப்படின்னா இது டிபெண்டன்ட். இதுதான் சை ஸ்கொயருக்கான சொல்யூஷன்.